ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்சைஸ் 4.2ல இருந்து செகண்ட் கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். போன வீடியோல நம்ம எக்சைஸ் 4.2ல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா போன வீடியோல நம்ம எக்சைஸ் 4.1ல இருந்து லாஸ்ட் 2 கொஸ்டினும் முடிச்சிட்டோம். அந்த போன வீடியோ பார்க்கலன்னா போன வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி ஆல்பபெட்ஸ் இன் தி பாக்ஸ் which have no line of symmetry. இது ஒரு கொஸ்டின் இது. செகண்ட் பார்ட் ஆஃப் செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் என்னன்னா ரொட்டேஷனல் சிமெட்ரி எந்தெந்த ஆல்பபெட்ஸ்க்குலாம் இருக்குன்னு கேக்குறாங்க. அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி எந்தெந்த ஆல்பபெட்ஸ்க்குலாம் இருக்குன்னு கேக்குறாங்க. அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் as well as ரொட்டேஷனல் சிமெட்ரி எந்தெந்த ஆல்பபெட்ஸ்க்குலாம் இருக்குன்னு கேக்குறாங்க. இது 4 பார்ட் இருக்கு ஆக்சுவலா. நம்ம ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ணலாம் இதை. நான் இதுக்கு ஆக்சுவலா ஒரு பிளாங்க் வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலா ஒரு டேபிள் வரைஞ்சிருக்கேன். இந்த டேபிள்ல யூஸ் பண்ணா நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா சால்வ் பண்ணிடலாம். எந்தெந்த லெட்டர்ஸ்க்குலாம் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கோ அதை நம்ம இந்த பாக்ஸ் எழுதுவோம். எதுக்கெல்லாம் இல்லையோ அதை இந்த பாக்ஸ் எழுதுவோம். அப்புறம் எந்த லெட்டருக்குலாம் ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கோ அதை இந்த பாக்ஸ் எழுதுவோம். எந்தெந்த லெட்டர்ஸ்க்கு வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி இல்லையோ அதை இந்த பாக்ஸ் எழுதுவோம். அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைன் ஆஃப் சிமெட்ரி எதுக்கெல்லாம் இருக்கு? நான் ஒவ்வொரு லெட்டரா நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரலாம். ஏக்கு வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இது வெர்டிகலா நீங்க இப்படி கட் பண்ணலாம். ஏ ஹேஸ் லைன் ஆஃப் சிமெட்ரி. இப்போ எம்முக்கு இருக்கா? எம்மையும் நீங்க இப்படி வெர்டிகலா கட் பண்ணலாம். எம்முக்கும் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. P நீங்க வெர்டிகலாவும் கட் பண்ண முடியாது, ஹாரிசான்டலாவும் கட் பண்ண முடியாது. P doesn't have vertical line. Both lines of symmetry. P க்கு லைன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. P க்கு லைன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. நான் வேணா வேற கலர் எடுத்துக்கிறேன். க்கு இருக்கா? க்கு ஏதாவது லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். க்கு ஆக்சுவலா இருக்கு. ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஹேஸ் ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி. வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி தான் க்கு கிடையாது. பட் ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி க்கு ஆக்சுவலா இருக்கு. வந்து டிக் போட்டுடலாம் நீங்க. ஈக்கு இருக்கு. அப்புறம் டி பாருங்களேன். டி லெட்டர் டி லெட்டர் டிக்கு ஆக்சுவலா இருக்கா? இப்படி இருக்கு ஆக்சுவலா. ஸோ இப்படி இருக்கு. இது ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட. ஆமா, இதுவும் டிக்கும் ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. டியும் நீங்க டிக் போட்டுடலாம். அப்புறம் ஐக்கு இருக்கா? ஐ லெட்டர் ஐ. ஐ டிக்கு டிக் போட்டுருங்க. டி ஹேஸ் ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஐக்கு பார்த்தீங்கன்னா வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரியா இருக்கு. ஐயை நீங்க வெர்டிகலா கட் பண்ணலாம். ஐ ஆல்சோ ஹேஸ் லைன் ஆஃப் சிமெட்ரி. கேக் இருக்கா? கேக் வந்து வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இல்ல அல்லது ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. கேவை நீங்க ஹாரிசான்டலா கட் பண்ணலாம். கே ஆல்சோ ஹேஸ் லைன் ஆஃப் சிமெட்ரி. இப்போ ஓக்கு இருக்கா? லெட்டர் ஓ. இதுக்கு வேற கலர் ஒன்று எடுத்துக்கிறேன். லெட்டர் ஓக்கு ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி அல்லது வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே இருக்கு. இதுக்கு ஆக்சுவலா வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரியும் இருக்கு, ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஓக்கும் நீங்க டிக் போட்டுக்கலாம். நான் அதை அழிச்சிடுறேன்னா ரெண்டுத்தையும் எழுத தேவையில்ல. எண்ணுக்கு ஆக்சுவலா எதுவுமே கிடையாது. லெட்டர் எண்ணுக்கு வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரியும் கிடையாது, ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரியும் கிடையாது. எண்ணுக்கு வந்து நீங்க எப்படி எந்த இதுலயும் நீங்க கட் பண்ண முடியாது ஆக்சுவலா என்ன. என் டசன்ட் ஹேவ் எனி லைன் ஆஃப் சிமெட்ரி. எக்ஸுக்கு ஆக்சுவலா ஏதாவது இருக்கா? எக்ஸையும் நீங்க ஹாரிசான்டலா கட் பண்ணலாம். வெர்டிகலா கட் பண்ண முடியுமான்னு தெரியல. இன்ஃபேக்ட் வெர்டிகலா கூட கட் பண்ணலாம் நீங்க. ஆமா, வெர்டிகலா கூட கட் பண்ணலாம். வெர்டிகலாவும் கட் பண்ணலாம், ஹாரிசான்டலாவும் கட் பண்ணலாம். எக்ஸ் ஹேஸ் போத் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. அவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு லைன் இருந்தா போதும், ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருந்தா போதும். எக்ஸுக்கும் நீங்க டிக் மார்க் போட்டுக்கலாம். எக்ஸும் ஓகே தான். வெறும் நான் இது மட்டும் வரைஞ்சுக்கிறேன். எக்ஸும் ஓகே தான். அடுத்த லெட்டர் என்னது? எஸ். எஸ்ஸுக்கு வந்து ஏதாவது இருக்கா? லெட்டர் எஸ்ஸுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு எதுவுமே கிடையாது. வெர்டிகலாவும் நீங்க கட் பண்ண முடியாது, ஹாரிசான்டலாவும் கட் பண்ண முடியாது. நீங்க வேணா அதை விஷுவலைஸ் பண்ணி அப்படியே பார்க்கலாம். நீங்க வெர்டிகலா கட் பண்ணியே பார்க்கலாமே. வெர்டிகலா கட் பண்ணாங்கன்னா இப்ப இந்த இடமும் பேசிக்கா அது மூணா கட்டாது ஆக்சுவலா. இது ஒரு கட் வருது, இப்படி ஒரு கட் வருது, இப்படி ஒரு கட் வருது, இப்படி ஒரு கட் வருது. நாலா கட்டாது ஆக்சுவலா. இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன். வெர்டிகலா டெஃபினட்டா கட் பண்ண முடியாது. இப்போ ஹாரிசான்டலா கட் பண்ண ட்ரை பண்ணுங்களேன். ஹாரிசான்டலா கட் பண்ணாலும் பிரச்சனை தான். இது ஆக்சுவலா சிஏ மேபி நீங்க கட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஒரு பெரிய சி இருந்துச்சுன்னா அது நீங்க கட் பண்ணலாம். ஹாரிசான்டலா கட் பண்ணலாம். ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பக்கமும் இந்த பக்கம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். பட் எஸ்ல என்ன பிரச்சனைனா இது வந்து இப்படி இருக்கு, இது வந்து இப்படி இருக்கு. அதான் பிரச்சனை. எஸ் நீங்க கட் பண்ண முடியாது. சிஏ வேணா கட் பண்ணலாம். பெரிய சி இருந்துச்சுன்னா நீங்க கட் பண்ணலாம். எஸ்க்கு லைன் ஆஃப் சிமெட்ரியே கிடையாது. எஸ் டசன்ட் ஹேவ் எனி லைன் ஆஃப் சிமெட்ரி. இப்போ அடுத்து நம்ம என்ன லெட்டர் பார்க்க போறோம்னா ஹெச் பார்க்கலாம். லெட்டர் ஹெச். ஹெச்சுக்கு ஆக்சுவலா லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஹெச்சை நீங்க வெர்டிகலா கட் பண்ண முடியுமா இல்ல ஹாரிசான்டலா கட் பண்ண? ஹாரிசான்டலா ஈஸியா கட் பண்ணிடலாம் நீங்க. ஹாரிசான்டலா ஈஸியா கட் பண்ணிடலாம். பாருங்களேன், இங்கேயும் இதுவும் இந்த போர்ஷனும் பார்க்க மிரர் இமேஜ் மாதிரி தான் இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு பார்க்க. ஹெச்க்கும் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. லெட்டர் ஹெச் ஆல்சோ ஹேஸ் லைன் ஆஃப் சிமெட்ரி. இது வரைக்கும் நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ யூவி டபிள்யூ செட் மட்டும் தான் செக் பண்ணோம். அதையும் செக் பண்ணிடுறேன்னா யூக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா யூ எங்க எழுதலாம்? இங்க வேணா எழுதலாம். யூக்கும் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. நீங்க வெர்டிகலா கட் பண்ணலாம்.
இன்ஃபேக்ட் ஹாரிசான்டலா கூட கட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஹாரிசான்டலா கட் பண்ண முடியுமா? இல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு யூவை வந்து நீங்க வெர்டிகலா ஈஸியா கட் பண்ணிடலாம். நம்ம ஹாரிசான்டல் பத்தி யோசிக்க கூட தேவையில்ல. வெர்டிகலா நீங்க கட் பண்ணிடலாம் யூவை. ஸோ யூ ஹேஸ் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி. வியை நீங்க கட் பண்ண முடியுமா? வியும் நீங்க கட் பண்ணிடலாம். வியை நீங்க வெர்டிகலா கட் பண்ணலாம். ஈஸியா முடிஞ்சது. ஸோ வி கேன் பி கட் வெர்டிகலி. ஸோ விக்கும் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. அப்புறம் டபிள்யூக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா டபிள்யூக்கும் இருக்கு. வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு ஆக்சுவலா. ஸோ டபிள்யூ ஆல்சோ ஹேஸ் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி. டபிள்யூ நீங்க எப்படி கட் பண்ணலாம்? வெர்டிகலா கட் பண்ணிடலாம். ஸோ டபிள்யூக்கும் டிக்கு போட்டுக்கலாம் நீங்க. டபிள்யூ ஆல்சோ லெட்டர் டபிள்யூ ஆல்சோ ஹேஸ் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஃபைனலா ஜெட்டுக்கு இருக்கா? ஜெட்டுக்கு எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஜெட்டு பார்த்துடலாமே. ஜெட்டை நீங்க வெர்டிகலாவும் கட் பண்ண முடியாது, ஹாரிசான்டலாவும் கட் பண்ண முடியாது. வெர்டிகலா டெஃபினட்டா கட் பண்ண முடியாது. ஹாரிசான்டலா கட் பண்ண முடியுமான்னு வேணா நம்ம யோசிக்கலாம். ஹாரிசான்டலா கட் பண்ணா இப்படி இருக்கு, மேல இருக்கிற போர்ஷன் இப்படி இருக்கு, கீழே இருக்கிற போர்ஷன் பார்க்க இப்படி இருக்கு. சப்போஸ் இது இப்படி இருந்துச்சுன்னா மேபி இங்கேயும் கண்டினியூஷன் வந்து இப்படி இருந்துச்சுன்னா மேபி நம்ம கட் பண்ணலாம். இப்படி ஏதாவது லெட்டர் இருந்துச்சுன்னா. ஆனா அப்படி எனக்கு தெரிஞ்சு இல்லை. இது வேற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல மேபி இப்படி இருந்துச்சுன்னா மேபி நீங்க ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணலாம். பட் அப்படி இல்லை, வேற மாதிரி இருக்கிறதுனால நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஜெட்டுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஜெட் டசன்ட் ஹேவ் எனி லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ ஜெட்டை நீங்க போட்டு மார்க் பண்ணிடலாம், தப்புன்னு மார்க் பண்ணிடலாம். இட் டசன்ட் ஹேவ் எனி லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ஏக்கு இருக்கு, எம்முக்கு இருக்கு, ஈக்கும் இருக்கு, டிக்கு இருக்கு, ஐக்கு இருக்கு. ஸோ ஏஎம்இடிஐ ஏஎம்இடிஐ ஏ கமா எம் கமா இ கமா டி கமா ஐ. வேற எதுக்கெல்லாம் இருக்கு? வேற எந்த லெட்டர்ஸ்க்கெல்லாம் இருக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஏஎம் எழுதிட்டோம், இ எழுதிட்டேன், டி எழுதிட்டேன், ஐ எழுதிட்டேன். கேக்கு இருக்கு, ஓக்கு இருக்கு. ஸோ கேஓ, கே கமா ஓ. வேற எதுக்கெல்லாம் இருக்கு? அப்புறம் எக்ஸுக்கு இருக்கு, டபிள்யூக்கு இருக்கு, எக்ஸ் டபிள்யூ, எக்ஸ் டபிள்யூ. வேற எதுக்கு இருக்கு? விக்கும் இருக்கு, ஹெச்சுக்கும் இருக்கு, விஹெச்யூ, விஹெச்யூ. இவ்வளவு லெட்டர்ஸ்க்குமே இருக்கு. ஸோ இதை தவிர எந்த லெட்டர் வேற எதுக்காக லெட்டருக்கு இருக்கா? ஏஎம் எழுதிட்டேன், இ எழுதிட்டேன், டி எழுதிட்டேன், வி எழுதிட்டேன், ஹெச் எழுதிட்டேன், கே கூட எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். கேவும் எழுதிட்டேன், எக்ஸ் எழுதிட்டேன், எழுதிட்டேன், டபிள்யூவும் எழுதிட்டேன், யூவும் எழுதிட்டேன். வேற ஏதாவது லெட்டர் மிஸ் பண்ணியிருக்கானு யோசிக்கிறேன். ஆக்சுவலா வேற எந்த லெட்டரும் மிஸ் பண்ணல, அவ்வளவுதான். ஸோ எந்தெந்த லெட்டர் நான் எழுதியிருக்கேன்னா ஏ எழுதிட்டேன், எம் எழுதிட்டேன், பீக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பீக்கு கிடையாது. ஈக்கும் இருக்கு, டிக்கு இருக்கு, ஐக்கு இருக்கு, கேக்கு கூட இருக்கு, ஓக்கும் இருக்கு, எண்ணுக்கு கிடையாது, எக்ஸுக்கு இருக்கு, எஸ்ஸுக்கு கிடையாது, ஹெச்சுக்கு இருக்கு, யூக்கும் இருக்கு, விக்கும் இருக்கு, டபிள்யூக்கும் இருக்கு, செட்டுக்கு கிடையாது. ஸோ இதெல்லாம் எழுதிட்டேன்னு மட்டும் செக் பண்ணணும். ஏஎம்இடி ஐகேஓ. ஸோ எத்தனை லெட்டர் வருது? 1 2 3 4 5 6. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 லெட்டர்ஸ் வந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கரெக்டாக தான் இருக்கு. ஸோ 12 லெட்டர்ஸ்மே எழுதிட்டேன். ஸோ லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் நான் எழுதிட்டேன். இப்போ மிச்சம் மீதி இருக்கிற லெட்டர்ஸ்க்குலாம் லைன் ஆஃப் சிமெட்ரி இல்லை. எந்தெந்த லெட்டருக்குலாம் லைன் ஆஃப் சிமெட்ரி கிடையாதுன்னு நான் எழுதிடுறேன். PSZN. ஸோ P, S, Z, N. PSZN. இந்த 4 லெட்டருக்குமே லைன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கெல்லாம் ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு? ஸோ இப்போ கொஞ்சம் யோசிக்கணும் நீங்க. ரொட்டேஷனல் சிமெட்ரி எதுக்கெல்லாம் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு ஏக்கு கிடையாது. ஸோ இது கொஞ்சம் யோசிக்கணும். நான் அழிச்சிடுறேன் இது எல்லாத்தையும் அழிச்சுட்டு தான் நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து யோசிக்கணும், இதுக்கு ஸ்கிராச்ல இருந்து. ஸோ ஏக்கு கிடையாது. ரொட்டேஷனல் சிமெட்ரி பத்தி அவன் ஆமா ரொட்டேஷனல் சிமெட்ரி கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரிக்கே போகணும். ஸோ இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே அழிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் இதையும் அழிச்சிடறேன். எதுக்கெல்லாம் இப்போ ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஆக்சுவலா 2-3 லெட்டர்ஸ்க்கு தான் ஆக்சுவலா இதுல ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. ஸோ எந்தெந்த லெட்டர்ஸ்க்கு இருக்குன்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். எஸ்ஸுக்கு இருக்கு, லெட்டர் எஸ்ஸுக்கு இருக்கு, லெட்டர் ஜெட்டுக்கு இருக்கு, அப்புறம் லெட்டர் ஓக்கு இருக்கு, அப்புறம் லெட்டர் ஐக்கும் இருக்கு, அப்புறம் லெட்டர் பீக்கு இருக்கா? இல்ல பீக்கு கிடையாது. கேக்கு இருக்கா? இல்ல கேக்கும் கிடையாது. ஹெச்சுக்கும் இருக்கு, ஹெச்சுக்கு இருக்கு, அப்புறம் வீக்கு இருக்கா? வீக்கு கிடையாது. டபிள்யூக்கு இருக்கா? டபிள்யூக்கும் கிடையாது. யூக்கு மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். யூ வந்து வரைஞ்சு பார்க்கலாமே. யூ நம்ம வரைஞ்சு பார்த்துடுறேன். ஸோ யூக்கு இல்லை, ஆக்சுவலா யூக்கு கிடையாது. ஸோ யூக்கும் கிடையாது. எண்ணுக்கு இருக்கா? லெட்டர் எண்ணுக்கு ஆக்சுவலா இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்டர் எண்ணுக்கு ஆக்சுவலா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, லெட்டர் எண்ணுக்கு இருக்கு. லெட்டர் எண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா லெட்டர் எண் வந்து கிட்டத்தட்ட செட்டு மாதிரி தான் இருக்கு. நீங்க இப்படி பாத்தீங்கன்னா செட்டு மாதிரி தான் இருக்கு. ஸோ லெட்டர் எண்ணுக்கும் இருக்கு ஆக்சுவலா. ஸோ லெட்டர் என் ஆல்சோ ஹேஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி.
வேற எனக்கு தெரிஞ்ச எந்த லெட்டர்ஸ்க்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். விக்கு கிடையாது, டபிள்யூ கிடையாது, எக்ஸுக்கு மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். எக்ஸ்க்கான செக் பண்ணலாம். எப்படி இருக்கும் எக்ஸுக்குனா? எக்ஸ் தான், ஆமா எக்ஸுக்கு இருக்கு. 180 டிகிரிஸ் நீங்க ஃபிளிப் பண்ணீங்கன்னா இருக்கும். ஸோ எக்ஸுக்கும் இருக்கு. ஸோ வேற எந்த லெட்டர்ஸ்க்கு இருக்கும்? ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். இந்த இந்த நான் மார்க் பண்ண எல்லா லெட்டர்ஸ்க்குமே ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. அதுவும் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 2 தான் வரும். இது எல்லா லெட்டர்ஸுமே நீங்க 180 டிகிரிஸ் ஃபிளிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்ச் கிடைக்கும். அதே மாதிரி 2 தடவை 180 டிகிரிஸ் ஃபிளிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 மேட்ச் கிடைக்கும் எக்ஸாக்டா. ஸோ யூ வில் கெட் 2 எக்ஸாக்ட் மேட்சஸ். ஸோ அப்பனா இதோட ஆர்டர் எல்லாத்துக்கும் இந்த லெட்டர் மார்க் பண்ண லெட்டர்ஸோட ரொட்டேஷனல் சிமெட்ரி ஆர்டர் பாத்தீங்கன்னா 2 தான் வரும். ஸோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி ஃபார் ஆல் தீஸ் லெட்டர்ஸ் விச் ஆர் மார்க்டு ஈக்குவல் டு 2 தான். ஆர்டர் ஈக்குவல் டு 2. ஆர்டர் மட்டும் நான் டேரக்டா எழுதுறேன். ஸோ ரொட்டேஷனல் சிமெட்ரி எதுக்கெல்லாம் இருக்கு? ஐ ஓ என்எக்ஸ் எஸ்ஹெச் செட். ஸோ அதை வேணா எழுதிடுறேன். ஐஓ என்எக்ஸ் ஐ கமா ஓ கமா என் கமா எக்ஸ் கமா எஸ் கமா ஹெச். அவ்வளோதான். ஸோ இந்த 6 லெட்டருக்குமே ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. ஸோ மற்ற லெட்டர்ஸ்க்குலாம் ரொட்டேஷனல் சிமெட்ரி கிடையாது. ஸோ ரொட்டேஷனல் சிமெட்ரி இல்லாத லெட்டர்ஸ் நான் எழுதிடுறேன். பட் அவங்க கேட்கறது என்ன, ரொட்டேஷனல் சிமெட்ரி எதுக்கெல்லாம் இருக்கோ அது மட்டும் தான் எழுத சொல்றாங்க. ஸோ நம்ம அப்படியே விட்டுறலாம் இதை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நோ லைன் ஆஃப் சிமெட்ரியோட ஆன்சர் இதெல்லாம் தான். PSZN. லைன் ஆஃப் சிமெட்ரி எதுக்கெல்லாம் இருக்கு? AME DI KO XW VHU இதுக்கெல்லாமே லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ரொட்டேஷனல் சிமெட்ரி எதுக்கெல்லாம் இருக்கு? லெட்டர் I, லெட்டர் O, லெட்டர் N, லெட்டர் X, S, H இது எல்லா இந்த 6 லெட்டருக்குமே வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. அப்புறம் எந்தெந்த லெட்டருக்குலாம் ரொட்டேஷனல் சிமெட்ரி இல்லைன்றதை நான் இதுல மார்க் பண்ணிக்கிறேன் கடகடன்னு. ஸோ ரொட்டேஷனல் சிமெட்ரி இல்லாத லெட்டர்ஸ் இதெல்லாமே. ஸோ பேசிக்கா இந்த 6 லெட்டர் தவிர மற்ற எல்லா லெட்டருக்குமே ரொட்டேஷனல் சிமெட்ரி இல்லை. ஸோ அப்படியே நீங்க கெஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இன்ஃபேக்ட் அதை மார்க் பண்ண போறது இல்லை. இப்போ ரிஃப்ளெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி எதுக்கெல்லாம் இருக்கு? இந்த குரூப்புக்கும் காமனா இருக்கிற லெட்டர்ஸ்க்கு தான் ரிஃப்ளெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிற லெட்டர்ஸ்க்கு மட்டும்தான் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரியும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கு. ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. ஸோ அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். ஸோ அதான் பேசிக்கா ஆன்சரே. விச் லெட்டர்ஸ் ஹேவ் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரினா நீங்க என்ன சொல்லணும்னா ஆல் லெட்டர்ஸ் விச் ஹேஸ் லைன் ஆஃப் சிமெட்ரி ஆல் தோஸ் லெட்டர்ஸ் ஹேவ் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி ஆஸ் வெல் அஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கிற லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் காமனா என்னலாம் இருக்கு? ஐ இருக்கு. ஸோ ஐ ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கு. ஐ ரெண்டுத்துக்குமே காமன். ஓ ரெண்டுத்துக்குமே காமன். வேற என்ன இருக்கு? என் இருக்கா? இங்க மேல என் இல்ல. எக்ஸ் இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ் இஸ் ஆல்சோ காமன். எஸ் இருக்கா? எஸ் கிடையாது. ஹெச்சும் காமன். ஸோ ஐஓ எக்ஸ் ஹெச் இதுக்கு தான் இந்த 4 லெட்டருக்கு மட்டும்தான் ரொட்டேஷனல் ஆஸ் வெல் அஸ் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கு. ஸோ ஐஓ எக்ஸ் ஹெச் அவ்வளவுதான். ஸோ இந்த 4 லெட்டரை நீங்க நோட் பண்ணிக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 4 லெட்டருக்குமே ரிஃப்ளெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி ரெண்டுமே இருக்கு. ஸோ இது ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஸ்டின். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோ நம்ம செகண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா மேபி தேர்ட் கொஸ்டின் அல்லது நம்ம ஃபோர்த் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.